Hi friends. Hi. So இன்னைக்கு மறுபடியும் சாஃப்ட்வேர் கம்பெனி ஓப்பனிங் தான் பார்க்க போறோம். சாஃப்ட்வேர்ல இது ஒரு ஸ்டார்ட் அப் பேஸ்டு கம்பெனி. ரெண்டு டிஃபரெண்ட் ஓப்பனிங்ஸ் கேக்குறாங்க. நிறைய குவாலிஃபிகேஷன் சொல்லிருக்காங்க. சோ ஒன் பை ஒன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா வாக் இன் இன்டர்வியூ. நீங்க யாருக்குமே கால் பண்ணி பேச தேவையில்ல. டைரக்டா கம்பெனிக்கே போய் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ கம்பெனி நேம் காம்ப் இந்தியா. ஓகே, காம்ப் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் ஓப்பனிங்ஸ் போட்டிருக்கோம். மல்டிபிள் நம்பர்ஸ் நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். நிறைய பேர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்காங்க, பாஸ் ஆயிருக்காங்க, ஜாபுக்கும் கிடைச்சிருக்கு. சோ இன்னைக்கு அதே காம்ப் இந்தியா கம்பெனில ரெண்டு டிஃபரெண்ட் ஓப்பனிங்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த வாக் இன் என்னையில இருந்து என்னைக்கு வரைக்கும் நடக்க போகுது? ஆமா, ஜூன் 25th ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஜூலை 11th வரைக்கும் உங்களுக்கு இருக்கு ஓப்பனிங். சோ ஜூலை நீங்க வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம ஃபில் பண்ணிடுவாங்களா அப்படினா உங்களுக்கு இன்னும் 11 days பெண்டிங் இருக்குது. ஏன்னா நீங்க வந்து 11 நாள் உங்களுக்கு இருக்கு. ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் இந்த இன்டர்வியூ நடக்க போகுது. காம்ப் இந்தியா சென்னையில இருக்கு. என்ன லொகேஷன்ல இருக்கு தார் இது? அமிஞ்சிக்கரை சென்னை. ஓகேங்க, நீங்க காம்ப் இந்தியா அமிஞ்சிக்கரை சென்னை போட்டால இந்த லொகேஷன் உங்களுக்கு கூகுள்ல வந்துரும். நீங்க டைரக்டா போய் கம்பெனிலே போய் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன ரோல் எடுக்கறாங்கன்றத ஆமா, ரெண்டு ரோல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் ரோல் ஒன்னு, செகண்ட் ஒன் வந்து வெப் டெவலப்பர். ஓகே, வெப் டெவலப்பர் எடுக்கறாங்க, மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் டெவலப்பரும் எடுக்கறாங்க. ஓகேவா? யார் யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன கேண்டிடேட்ஸ், என்னென்ன இயர் பாஸ்ட் அவுட் தெரிஞ்சிக்கலாம். ஆமா, பிடெக் அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்மே எலிஜிபிள். எனி ஸ்பெஷலைசேஷன் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, பிடெக் என்ன படிச்சிருக்கலாம். and MCA and MSc ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். MCA MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, 2023 24 and 25. ஓகே, மூணு இயர் இந்த இயர்மே எடுக்கறாங்க, கரண்ட் இயர்மே எடுக்கறாங்க. 2024 23 24 25 மூணு இயர்மே எடுக்கறாங்க. சோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் டைரக்டா நீங்க கம்பெனி பிரமிசஸ் போய் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இன் கேஸ் நீங்க வெளி மாநிலத்துல வெளி ஊர்ல இருந்து வரீங்க, வெளி மாவட்டத்துல இருந்து வரீங்கன்னா HR-க்கு கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு வாங்க. ஓகேங்களா? சென்னையில இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ட்ரை கொடுக்கலாம், டைரக்டா கம்பெனிக்கு போய் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இன் கேஸ் நான் சென்னையில இல்ல ப்ரோ, வெயிட் அவுட் ஆஃப் த சென்னையில இருக்கேன் அப்படின்னா நீங்க வர தேவையில்ல. நான் HR-ஓட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க HR-க்கு கான்டாக்ட் பண்ணி பேசிட்டே வந்து அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்க அங்க வந்து டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இங்க இல்ல அப்படின்னு சொல்றது வந்து நல்லா இருக்காது. அதனால HR-க்கு கான்டாக்ட் பண்ணி பேசிட்டே வந்து அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட்ஸ் எனக்கு இன்ட்ரஸ்டட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, அப்புறம் வந்து இதுல பைதான் அண்ட் ML கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஆமா, சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லையா, சாஃப்ட்வேர் ரிலேட்டடான அந்த மெஷின் லேர்னிங் ரிலேட்டடான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். வெப் டெவலப்பருக்கு HTML, React JS, Node.js இந்த மாதிரி HTML ரிலேட்டடான கோர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்பதான் அதுல வந்து உங்களுக்கு எலிஜிபிள் நீங்க பேசிக்காவே. கண்டிப்பா. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பிங் பண்ணுங்க. HR-ஓட கான்டாக்ட் நம்பர் தரேன், ஒன்லி ஃபார் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து சென்னையிலே தான் இருக்கேன் அப்படின்னா நீங்க டேரக்டாவே போய் கம்பெனிக்கே அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை.